30,000 கோடி இப்ப கடன் வாங்கிட்டாங்க. அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு. 4 மாசம் 3 மாசம் கவர்மெண்ட் வரல, அதுக்குள்ள ஆகி போச்சு. இது எங்க போய் 1,00,000 கோடி கடன் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தா நம்ம தலையில புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆட்சி தொடர்ந்தால் இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை செயல்படுத்த முடியாது. அதே நேரத்தில் இருக்கிற திட்டங்களை செயல்படுத்துவதற்காகவே வேண்டும் என்றால் இந்த கடனை வாங்கித்தான் செயல்பட வேண்டும். அது 20 லட்சம் கோடியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கடன் சுமை 10 லட்சத்தை 20 லட்சமாக மாற்றுகின்ற இந்த அரசு உங்களுக்கு வேண்டுமா? அதுதான் கேட்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க? விவசாயிகள் கூட்டுற வங்கியில கடன் முடியாத செய்யறாங்க. செஞ்சாங்களா? இல்ல. அதை விட மேகதாது பிரச்சனை, நமக்கு காவிரி பிரச்சனை பெரிய பிரச்சனை. காவிரி தண்ணியே நம்ம வெளியூர் கொண்டு வந்து திட்டத்தை போட்டு அதில் பைப் போட்டு வரோம், குடி தண்ணி இருக்காவது கிடைச்சா போதும்னு. எடப்பாடி அரசுல இதெல்லாம் திட்டங்கள் வந்து அம்மா ஆட்சியிலே ஆரம்பித்த அந்த ஒகேனக்கல் தண்ணியை குடிநீர் திட்டம் இந்த பகுதிக்கெல்லாம் வருவதற்காக தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமைச்சராக இருக்கும் எல்லா திட்டங்களும் முன்கொண்டு வந்தார். குடிப்பதற்கே தண்ணி இல்லாமல் அவசரிக்கின்ற ஒரு அவல நிலை தமிழகத்திலே உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கு காவிரி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாகும். அது எங்க தோன்றது அல்ல. உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்று இருக்கின்ற நம்ம அப்புவா இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர் வேலழகனா இருக்கட்டும், ராமு, காங்கிரஸ் காலத்தில் உருவான ஒரு பிரச்சனை. காங்கிரஸ்காரன் தான் இதுக்கு முக்கியமான காரணம். இன்னைக்கு வந்து தாம கூட்டணியில பங்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க. பக்தவலட்சம் அமைச்சர் இருக்கும் பொழுதே ஒகேனக்கல்ல வந்து ஒரு அணையை கட்ட வேண்டும் என்று கர்நாடக தமிழ்நாடு ஒரு முடிவெடுக்க நிலைமை ஏற்பட்டது. அந்த திட்டத்தை செயல்படாமல் போவதற்கு காரணம் காங்கிரஸ் தான். அன்றைக்கு இருந்து பக்தவச்சலம் செய்த அவர் தவறான செயலின் காரணமாகத்தான் அன்று ஒகேனக்கல்லிலே அணை கட்டி இருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதற்கு பிறகு கருணாநிதி ஆட்சியில் ஒண்ணுமே நடக்கல. கருணாநிதி வந்து தன்னுடைய கேஸ் மேல போட்ட ஊழல் கேஜி தப்புவதற்காக அந்த நேரத்தில் உச்ச நீதிமன்றத்திலே தமிழக அரசு வழக்கு தொடுத்தது காவிரி பிரச்சனையை. அது இந்திரா காந்தி அம்மையார் சொன்னதற்கு காரணமாக வாபஸ் பெற்றுக்கொண்டு தமிழகத்தை வஞ்சித்தது திராவிட முன்னேற்ற கழகம். மறந்துடாதீங்க. அந்த அடுத்தது காங்கிரஸ் தப்பு பண்ணாங்க, அடுத்த திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர் அந்த உடனேயே தேவராஜ அரசை வைத்துக் கொண்டு ஒகேனக்கல் கூட்டத்தை கூட்டினார் காவிரி தீர்ப்பதற்காக. தீர்க்கின்ற நேரத்திலே கருணாநிதி வேண்டும் என்று ஒரு தவறான செய்தியை பரப்பி புரட்சி தலைவர் மீது அவதூறான செய்தியை பரப்புவதன் காரணமாக அந்த திட்டமும் அன்று நிறைவேற போவதற்கான திராவிட முன்னேற்ற கழகம் கோர்ட்ல போட்ட கேஸ் வித்ரா பண்ணுது. மக்களை தமிழகத்தை வஞ்சித்தது திராவிட முன்னேற்ற கழகம். மறுக்க முடியுமா? இந்திரா காந்தி காலம் செஞ்சாங்கல்ல, புரட்சி தலைவர் வந்தாரு, அதையும் தடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சர் ஆனார்கள். அவர்கள் சொன்னார்கள், எனக்கு காவிரி தந்தை செல்வி என்ற ஒரு பட்டத்தை தந்திருக்கின்றீர்கள். புரட்சி தலைவரால் மதுரையில் தண்டப்பட்ட அந்த பட்டம் காவிரி தந்தை செல்வி என்றால் அந்த காவிரியை இந்த தமிழகத்துக்கு கொண்டு வருவது என்னுடைய கடமை. என் உயிருள்ள வரையில் போராடி செய்வேன் என்று உச்ச நீதிமன்றத்தில் வாண்டாடி வெற்றி பெற்றவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தஞ்சாவூர் மாநாட்டில் பாராட்டு நடக்கும்போது சொன்னாங்க, என் வாழ்க்கையிலேயே அரசியலில் ஒரு நிம்மதி பெற வெற்றி பெற்றேன் என்றால் அதை நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் வெற்றி பெற்று அதை கெசட் நோட்டிபிகேஷனாக வெளியிட்டதுதான் என்னுடைய அனைத்து இந்திய அண்ணா வாழ்நாளிலே ஒரு பெரிய ஒரு வெற்றி என்றால் இதை தவிர வேறொன்று கிடையாது. என் வாழ்நாள் இதோ முடிந்தால் கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு காவிரி தீர்ப்பதற்காக உச்ச நீதிமன்றம் வெற்றி பெற்று இந்த கெசட் நோட்டிபிகேஷன் கொடுத்தானே அதுதான் என்னுடைய வெற்றி என்று வெளிப்படையாக பேசினார்கள். பெரிய மாநாட்டு விழா நடைபெற்ற உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு புரட்சி தலைவி அம்மார்கள் உச்ச நீதிமன்ற நாடி தீர்ப்பானத்தை விட்டு கெசட் நோட்டி வெளியிட்டு இருக்கின்றார்கள். அப்பொழுது அமைச்சராக இருந்த என்னுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அந்த அமைச்சராகவும் இருந்தார். ஆகவே அம்மா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முயற்சியின் காரணமாகத்தான் உச்ச நீதிமன்றத்தில் வரலாறு ஒரு தீர்ப்பை பெற்று இன்று வரையில் நமக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைத்தது. இதற்கு மேல் தீர்ப்பே கிடைக்காது. அந்த அளவுக்கு
தீர்ப்பை கிடைத்தது. அது ஒரு பிரச்சனைக்கு இது இன்னைக்கு வந்து திசை திருப்புறாங்க. ஒண்ணு சொல்லிடுறோம், முக்கியமானது என்ன சொல்றாங்கன்னா, மேகதாது அணை கட்டுறது எதுக்குன்னு சொல்றாங்கன்னா, கர்நாடகா சொல்றது பெங்களூர் குடிநீர் மக்கள் குடிநீர் தர வேண்டும் என்பது ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். பெங்களூருக்கு குடிநீர் தர வேண்டாம் என்று இன்னும் தமிழக மக்கள் வந்து அந்த குரல் கொடுக்கவில்லை. 18 டிஎம்சி வாட்டர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றத்தில் பெங்களூர் குடிநீர் மக்களுக்காக. அது எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லவில்லை. எங்கன்னா எடுத்துக்கலாம். அது எங்க எடுக்கலாம்? கிருஷ்ணராயசாகர் ஒரு அணை இருக்கிறது. எப்படி மேட்டூர் அணை இருக்கிறதோ அதே போல கர்நாடகத்திலே கிருஷ்ணராஜ மைசூர் பக்கம் மண்டியா பக்கம் கிருஷ்ணராஜசாகர் என்ற பெரிய அணை இருக்கிறது. நாம மேட்டூரில் இருந்து குடிநீருக்காக பல்வேறு மாவட்டங்களுக்கு நாம் குடிநீரை மேட்டூர் அணையில் இருந்து தருகிறோம். அதுபோல உச்ச நீதிமன்ற அந்த குடிநீர் பெங்களூர் வாசி மக்களுக்கு கிருஷ்ணராஜசாகருடைய அணையிலிருந்து எடுத்துக் கொள்ளட்டும். எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது. நீங்க சொல்ற இந்த கருத்தை யாரும் பேச மாட்டேன்றீங்க. உங்களுக்கு 18 டிஎம்சி வாட்டர் உச்ச நீதிமன்றத்தில் பெங்களூர் குடிநீர் தரம் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து பெங்களூர் வாசி மக்களுக்கு குடிநீர் தரவில்லை, தரக்கூடாது என்று எங்க நாங்கள் சொல்லவில்லை. அனைத்து இந்திய அண்ணா கொள்கை அதுதான். நம்முடைய சகோதரர்கள் கர்நாடக மக்கள் நம்முடைய சகோதரர்கள். கர்நாடக மக்கள் கர்நாடகத்தை உடைப்பதற்காக இதே வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், சேலம் மாவட்டம், தருமபுரி மற்ற மக்களே சென்று அங்கு குடியேறி அந்த கர்நாடகத்தை வளர்ச்சி பெற செய்தது தமிழ்நாட்டு மக்கள் தான். அந்த அணையை கட்டியதும் தமிழ்நாட்டு மக்கள் சேர்ந்தவர்கள் தான். அந்த அணையில் இருந்து நீங்கள் தண்ணீரை குடிநீர் எடுத்துக் கொள்ளுங்கள். என்ன உங்களுக்கு இதுக்கு மேகதாது அணை எதுக்காக சொல்லுங்க? இங்கதான் பிரச்சனை. மேகதாது அணை வேண்டாம் என்று சொல்வதற்கு தவறான ஒரு செய்தியை கர்நாடகத்தினுடைய இருக்கிற சில கட்சிகள் வேண்டும் என்று தவறான பெங்களூருக்கு குடிநீர் தடுப்பதற்கு தமிழக மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். தவறான செய்தி தருகிறார்கள். இதுதான் முக்கியமான விஷயம். அந்த தண்ணீரை நாம் எப்படி மேட்டூர் அணையில் இந்த குடிநீருக்காக பல்வேறு பகுதி எடுத்து செல்கிற மாவட்டங்களுக்கு, அதுபோல கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து அந்த குடிநீர் எடுத்துக் கொள்ளட்டும். நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதற்காக பிறகுதான் சொல்கின்றோம் மேகதாது அணை வேண்டாம். இங்கதான் சொல்கிறோம். மேகதாது அணை சொல்வது கர்நாடகம் கேட்பது பெங்களூர் வாசி மக்களுக்கு குடிநீர் தருவதற்காக சொல்கின்றார்கள். நாங்கள் சொல்கின்றோம், நீங்கள் அந்த தண்ணீரை கிருஷ்ணராஜசாகரில் எடுத்துக் கொள்ளுங்கள். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்கள் மதிக்கின்றோம். ஆனால் மேகதாது அணை கட்ட வேண்டும் என்ற உச்ச நீதிமன்றத்தில் இடம் கிடையாது.